ஸோ நான் எதுக்கு திடீர்னு இந்த லைவ் வந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எதுவும் ப்ராப்பராக எதுவும் சொல்லாமல் சடனாக லைவ் வந்துட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை 2 திங்ஸ். அதனால தான் அப்போ போஸ்ட் போடலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இட்ஸ் பெட்டர் நான் லைவ் வந்துட்டு அதை அப்படி நான் போஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லைவ் வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கொஞ்சம் சந்தோஷமான விஷயம். நான் ஹாப்பியாக தான் ஷேர் பண்ண நினச்சேன். பட் இப்போ நான் அந்த மைண்ட் செட்டில் இல்லை. இருந்தாலும் நான் அதை சொல்லிடுறேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. இந்த வருஷங்கள் ஆரம்பித்ததுலேருந்து, இந்த ஜனவரி ஆரம்பித்ததுலேருந்து நிறைய ரெகக்னிஷன்ஸ் அங்கங்கே வந்து கூப்பிட்டு அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே நீங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் சொல்கிறதுக்கும் அதுக்கு நீங்கள் போடுற கமெண்ட்ஸ், போஸ்ட், ஸ்டோரிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் இப்போ ரீசெண்டாக வந்து விகடனில் வாங்கினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜய் டிவியில் கொடுத்தப்போ நீங்கள் சந்தோஷப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நான் எங்கே போய் சின்னதாக ஒரு அவார்டு வாங்கினாலும் எந்த இதையுமே நான் பாகுபாடு பார்த்ததில்லை. பட் அது எப்படியும் உங்களை ரீச் ஆகிடுது. இப்போது பெருசாக நான் சொல்கிறது என்னென்னா, விகடன்லையோ சேனல்லையோ மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படினாலும் ரீச் ஆகிடுது. மற்றது வந்து நான் எங்கே போய் வாங்கினாலும் அது நான் போஸ்ட் போட்டாலோ இல்லை அந்த சம்மந்தப்பட்டவங்க யாரோ போஸ்ட் போட்டாலோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் தேடி பிடிச்சி எடுத்து அதுக்காக நீங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. அதுக்கு எனக்கு திருப்பி என்ன எப்படி எதுன்னு தெரில. ஸோ நான் என் வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் நான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம், என் இயக்குனர் என்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு கரெக்டான வேலையை பார்த்துட்டு கரெக்டாக என் பாத்தில் நான் போயிட்டுருக்கிறேன். ஸோ அதுக்கான கிடைச்ச ரெக்கக்னேஷன்ஸ் தான் இது. அதுக்கான கிடைச்ச வேல்யூபிள் அசெட்டுன்னு சொல்லலாம். அது வேற யாரில் நீங்கள் தான் எல்லாருமே. ஸோ அந்த கதாபாத்திரத்தினால கிடைச்ச சொந்தங்கள் நிறைய. அது வந்து சின்ன குழந்தையில ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்டாக வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். யூடியூப்பில் அதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட் ப்ராஜெக்டாக எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, வைடர் ரேஞ்ச் ஆஃப் மக்கள் வந்து அதை பார்த்து ரசித்து அதுக்கான ரெக்கக்னேஷன் கொடுக்கும்போதும், நேரில் பார்க்கும்போதும் அவங்க 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 வந்து இதை அவங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு, அவங்களோட அண்ணன் மாதிரி பார்த்துக்கிட்டு, அவங்களோட கூட பிறந்த சகோதரனாக பார்த்துக்கிட்டு, அவங்க வீட்டில் இருக்க ஒரு பேரனாக பார்த்துக்கிட்டு, அவங்க ஒரு குட்டி குழந்தை வந்து அவங்க மாமாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். திரும்ப என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே போகலாம். அந்தளவுக்கு தேங்க்ஸ் இருக்குது. அது நம்ம எல்லா இடத்துலையுமே நான் எனக்கு அந்த அன்பு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதுதான் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் தாண்டி நான் ஆசைப்பட்ட விஷயம் எப்போவுமே இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஃப்ரேம்குள்ளே இருக்கணும், நடிக்கணும், கேமரா முன்னாடி அப்படின்றது தான். ஸோ அதன் மூலமாக கிடைச்ச அன்பு வந்து அதிகம் எல்லையற்றது. அது நிறைய ஸ்டேஜில் வந்து பொதுவாக நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். பொதுவாக நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். அதில் வந்து சில விஷயங்கள் மிஸ் பண்ணிவிடுவோம். அது போக எடிட் ஆகி வர்றப்போ சில விஷயங்கள் மிஸ் ஆகிடும். அப்படி நிறைய இடத்துல வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு. நான் பொதுவாக எல்லாருக்குமே நன்றிகள் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நான் மட்டுமே இந்த இடத்துக்கு இப்படி வந்தேன் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஏனிப்படியாக இருந்திருக்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக அவங்க கையை பிடிச்சி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து என் மண்டைக்கு அது ஏறுறது கொஞ்சம் நாள் ஆச்சு. இல்லை, அவங்க வந்து என்னை கையை பிடிச்சி கூட்டு போல அவங்களோட தோளில் தூக்கி என்னை வச்சுருக்காங்க. அவங்கள மிதித்து தான் நான் அடுத்த கட்டத்துக்கு ஏறி போயிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சது. அவங்க எல்லாருமே எனக்கு தோள் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாருமே என்னோடய அப்பா அம்மாலேருந்து, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், காலேஜில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னை என்கரேஜ் பண்ண விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூட இந்த டைரக்டர்ஸ் டீம், நான் ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸ் டீம், தேவன் போஸ்காத் என்ன, ராஜேஷ் அண்ணன், அப்புறம் என்ன யூடியூப்ல கூப்பிட்டு வந்த குரு அண்ணன், அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன விஷயம் பண்ணலாம்னு நினச்ச பிரபு அண்ணன், சேனல் ஓனர் ராஜா அண்ணா, விஸ்வாண்ணா, அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து அவங்களுடைய தோளில் என்னை தூக்கி வச்சு நீ அடுத்து மேலே போன்னு சொல்லி நீங்கள் ஏற்றி விட்டுருக்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப லேட்டராக தான் தெரிஞ்சுது. இல்லை, நான் அவங்க கையை பிடிச்சி தான் போயிட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சுது. இதெல்லாம் வந்து நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன், நிறைய இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கிறேன், சில அவார்ட் ஷோஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். பட் நிறைய விஷயங்களுக்கு ட்ரிம் ஆகி போயிடுது. அது இப்போ இது வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து எந்த ஒளிவு முறையும் இருக்காது. நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே
நான் இந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்கள ஆரம்பித்து இப்படியே ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் என்னோட இயக்குனர் திரு குமரன் சார் அவங்களும் விகடன் ப்ரொடக்ஷன்ஸ், விஜய் டிவி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த கதாபாத்திரத்தை என்கிட்ட வந்து கச்சிதமாக வேலை வாங்கிட்டு இருக்காரு என்னோட இயக்குனர். எனக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவைன்றது இன்ச் பை இன்ச்சா, டைலாக் பை டைலாகா, மாடுலேஷன் பை மாடுலேஷனா, பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு செட் ஸ்டேஜில் வந்து என்ன எப்படி சொல்றதுன்னா கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் முழுக்க அவங்களுக்கு தான் போய் சேரும். நான் நல்லா நடித்தாலும் அதுக்கு அவங்க தான் காரணம், நான் நல்லாவே நடிக்கலைனாலும் அதுக்கு அவங்க தான் காரணம். ஸோ இதில் எதுவுமே நான் சம்மந்தப்படல. ஐம் ஜஸ்ட் டூல். நான் ஒரு டூலாக மட்டும்தான் இதில் இருந்திருக்கிறேன். அதுக்கடுத்து இந்த கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் வந்து கிடைச்ச ரெக்கக்னிஷன்ஸ் எப்படின்னா த்ரூ சேனல்லேருந்து அது போய் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அதை தாண்டி அதுக்கு அடுத்தபடியாக வந்து அது ரீச் ஆன விதம் எப்படின்னா லைக் யங் ஏஜ் பீப்புள்ஸ் கிட்ட வந்து கனெக்ட் ஆன விதம் எப்படின்னா மோஸ்ட்லி வீட்டில் இருக்கவங்க பார்க்கும்போது அந்த யங் ஏஜ் பீப்புள் பார்த்து அதில் அட்ராக்ட் ஆன சிலர் இருக்காங்க. அதை தாண்டி நிறைய பேர் வந்து த்ரூ இன்ஸ்டாகிராம், த்ரூ ஃபேன் பேஜஸ், ஸோ அப்படி வந்து நிறைய பேர் ரெகக்னேஷன் எங்களை பண்ணாங்க. எங்கள் சீரியல் வெளியில் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து அப்போ ஆரம்பத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து போஸ்ட் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் மெயின் ரீசன். நம்ம தான் ஒவ்வொருத்தவங்களும் தோல் கொடுத்ததில் அவங்களும் தோல் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட, அப்படிதான் சொல்லணும். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னும் நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. நான் வந்து இப்போ தான் அடித்தளம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் நிறைய பண்ணணும், நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது என்னோட லைஃப்பில் இருக்க ஒரு ஆசை. நான் அது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து டிசைட் பண்ணி அதை ப்ராப்பரான வழியில் ப்ராப்பராக உட்காந்து யோசித்து அதை பக்குவமாக செயல்படுத்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே, எந்த ஒரு பிசிறு தட்டினாலும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பிசிறு தட்டினாலுமே உட்காந்து பொறுமையாக யோசிச்சோன்னா அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, நீங்கள் செய்கிற வேலை மேலே நம்பிக்கை வைங்க. அது கண்டிப்பாக உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. இது நான் நிறைய ஸ்டேஜில் சொல்ல முடியல என்னால். சொன்னதும் சில இது வந்து கட் டவுன் ஆகி போயிடுச்சு. ஸோ இது வந்து தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சந்தோஷமான விஷயம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். இது வந்து ஒரு சின்ன பிரச்சனைன்னே சொல்லலாம். அதுவுமே வந்து நான் இங்கே சொல்கிறதுக்காண்டி தான் வந்தேன். அதுக்காண்டி தான் இப்போது இந்த லைவ் இம்மிடியேட்டாக நான் வந்தது காரணமே அந்த ப்ராப்ளத்தினால தான். ஆர்எல்ஸ் நான் இந்த போஸ்ட் வந்து வீடியோவாக தனியாக போடணும்னு நினச்சிருந்தேன். பட் அதை நான் லைவில் சொல்லி போஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேங்க்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்து நான் அந்த விஷயத்துக்கு வரேன். என்னென்னா இப்போது எப்படி ஆரம்பிக்கிறது, ரீசெண்டாக சில பேர் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் பொதுவாக இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. என்னோட ஒர்க் டைம் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நான் அதில் வந்து இன்ஸ்டாகிராம் பெருசாக யூஸ் பண்ண முடியறது இல்லை. நான் அதனால் யூஸ் பண்ணுறதும் இல்லை, பெருசாக இல்லை. வந்து போஸ்ட் போடுறதே ரொம்ப ரேராக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நானும் போஸ்ட் போடணும்னு நினைப்பேன். அந்த டைமை தாண்டிடும். ஸோ போஸ்ட் போடாம விட்டோமே, சரி நம்ம நாளைக்கு போட்டுக்கலாம் இப்படியே போயிட்டுருக்கோம். அதனால தான் வந்து லாஸ்ட் டைம் இந்த டான்ஸ் போஸ்ட்டே வந்து நான் ரொம்ப நாள் போகணும்னு நினச்சி 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நான் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் இதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லாருடைய போஸ்ட் டேக் பண்ணி போகிற போஸ்ட் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், லைக் பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன், சம் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒரு டைமுக்கு மேலே ஸ்டாப் பண்ணது வந்து எனக்கு ஒன்று வந்து என்னோட ஒர்க் எஃபிஷியன்சி இது பண்ணுற மாதிரி இருந்தது. இன்னொன்று எனக்கு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதில் அப்படியே குறைய ஆரம்பிச்சது. அதை விட முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா, நம்ம போடுற போஸ்ட்டில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சது. என் கண்ணுக்கு தெரிய வந்ததுனால நான் டோட்டலாக ஸ்டாப் பண்ணேன். அதை அப்படியே நிறுத்த ஆரம்பிச்சது, அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் பெருசாக வர்றதில்லை. ஐயோ என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றதில்லை. நம்மளால எதுக்கு மற்றவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிப்பாட்டி வச்சிட்டேன். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா சிலர் நான் இந்த ஃபேஸ்புக் மேட்ரு இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஃபேஸ்புக்கில் யாரோ என்னோட பேரை வச்சு ஐடி யூஸ் பண்ணி சில தவறான விஷயங்கள் செஞ்சுருந்தாங்க. அதை நான் அவங்க கண் பார்வை கொண்டு வந்தேன். அப்போது எனக்கு தெரியாது ஃபேஸ்புக் என்னோட அக்கௌண்ட் ப்ரைவேட்டில் இருக்கு. நான் எப்பயோ போட்டு வச்சுருந்துருக்கிறேன். பட் அது ப்ரைவேட்டில் இருக்குன்றது எனக்கு தெரியும். பட் என்னென்னா, ப்ரைவேட்டில் இருந்தால் அந்த அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் பண்ண முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை தவிர யாரும் ரிப்போர்ட் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியாது. அது எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சது. ஸோ அதனால தான் நான் என்னோட அக்கௌண்ட்டை பப்ளிக்காக மாற்றினேன் ஃபேஸ்புக்கில். அதனால தான் நான் போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுமே வெரிஃபிகேஷன் வாங்கி வச்சுருந்தேன். அது பே பண்ணி தான் வாங்கி வச்சுருந்தேன். மாதம் இதுக்காண்டி வேறு 1400 தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அப்போது நான் வந்து அதை
பப்ளிக்ல எடுத்து விட்டா மட்டும்தான், பப்ளிக்ல வச்சா மட்டும்தான் மற்ற எல்லாராலையுமே அதை ரிப்போர்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட் ரிமூவ் பண்ண முடியுங்கிறதுனால தான் நான் அதை பப்ளிக்கா ஆக்கினேன். தவிர அதை தவிர அங்கே எந்த ஒரு பர்சனல் ரீசனும் இல்லை. நாங்கள் எந்த ஒரு போஸ்ட்டுமே எதுவுமே ரிமூவ் பண்ணல. அது போட்ட மாதிரி அப்படியே தான் இருக்கு. நான் அதுல இருந்து சில போட்டோஸ் டவுன்லோட் பண்ண நினைச்சுதான் நான் அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணலாம் நினைச்சேன். பட் ஒன்ஸ் நம்ம டீஆக்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய பேர் வந்து அதை வேற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என் கண் பார்வைக்கு தெரியாம போயிடுச்சுன்னா தப்பாயிடும்னு சொல்லிட்டு தான், அந்த ஒரு ரீசன் காண்டி தான் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இன்ன வரைக்கும் ஆக்டிவா இருக்கு. ஆனா இப்போ இன்ஸ்டாகிராம்ல சில பேஜஸ்ல ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம், பட் என் கண் பார்வைக்கு இப்பதான் நான் அது கிளியரா கேள்விப்பட்டேன். நான் வந்து அவங்க கிட்ட பேசுறதாகவும் அவங்க கிட்ட வந்து ரெகுலரா டாக் பண்ணிட்டு இருக்கதாகவும் அவங்க கிட்ட வந்து நான் போஸ்ட்லாம் போட சொல்ற மாதிரியும் சில யாரோ 1-2 பேரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சொல்றதா நான் வந்து கேள்விப்பட்டேன். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அதுல மற்றவங்க பாதிக்கப்படுறாங்களாங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா நான் யார்கிட்டயுமே இது வரைக்கும் பேசல. பொதுவா ஃபேன் பேஜஸ் மட்டும் இல்ல, நான் ஆடியன்ஸ் கிட்டயுமே யார்கிட்டயும் இப்போ பேசல. நான் ஆரம்பத்துல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஃபேன் பேஜஸ்லாம் நிறைய வந்த டைம்ல எல்லாரும் ஸ்டோரி ஷேர் பண்ணாங்கன்னா ஐ ரெஸ்பாண்டட் தம், அண்ட் அவங்க ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ ரிப்ளைட் தான். அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் பேசி இருக்கிற ஒரே ஒரு ஃபேன் பேஜ் ஒரே ஒருத்தவங்க தான். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். அவங்க கிட்ட மட்டும் தான் நான் இது வரைக்கும் பேசி இருக்கிறேன். அதுதான் நான் யார்கிட்டயும் பேசினது இல்லை. மோரோவர் அதுக்கப்புறம் நான் யார்கிட்டயுமே பேசுறது இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து அவங்களே வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என்னோட மென்டர்ஸா இருக்கட்டும், அவங்க யாருமே இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிருந்தாங்கன்னா நான் இங்க உள்ள வரலைங்கிறதுனால எனக்கு அது தெரியறது இல்லை. ஸோ ஐ ஹவ் நோட்டீஸ்ட் இட். நான் என்னைக்கு வரனோ அன்னைக்கு பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க ரிப்ளை பண்ணாலுமே திரும்ப என்னைக்கு வரணும் அப்படி பார்த்தா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கேன். ஈவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் வந்து டே என்னடா நீ உனக்குலாம் அனுப்புனா மெசேஜ் அனுப்புனா 7 வாரம் கழிச்சு பாக்குறேன் அப்படின்லாம் சொல்லி கிண்டல்லாம் பண்ணாங்கன்னா, அப்போ அவங்க கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கு, ஸோ நீங்க ஏதாவது பேசுனா ஜஸ்ட் கால் பண்ணி பேசுங்க, அவ்வளோ இதுல என்ன இருக்கு, இதுக்கு நான் இங்க வரணும் அப்படின்ட்டு தான் நான் இன்ஸ்டாகிராம் வரல. அண்ட் மோரோவர் நான் இன்ஸ்டாகிராம்ல நான் பெருசா எதுவுமே வந்து ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணது இல்லை. ரொம்ப ரேரா தான் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கை விட்டு என்ன இல்லை, ஒரு கைக்குள்ள அடைக்கிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிருக்கேன். அதுதான் நான் எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே பண்ணது இல்லை. நான் இன்ஸ்டாகிராம்ல எந்த ஒரு ஃபேன் பேஜ் கிட்டயோ இல்ல ஒரு நார்மலா வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ற ஒரு பர்சன் கிட்டயோ யார்கிட்டயும் பெருசா பேசினது கிடையாது. இஃப் யூ ஹேவ் ப்ரூஃப் நான் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணியோ இல்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணியோ ஒரு போஸ்ட் போட்டு என்ன டேக் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வெதர் என்னோட அக்கௌண்ட் உண்மையிலே ஹேக் ஆயிருக்குதா இல்ல நீங்க வேற யார்கிட்டயா பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா நீங்க பாட்டுக்கு வந்து அவர் என்கிட்ட பேசுறாரு பண்றாரு அப்படின்னா அது வந்து வெளியில தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடும். ஸோ இந்த பிரச்சனை என் கண்ணுக்கு இது இப்பதான் தென்பட்டது. நான் அதனாலதான் இமீடியட்டா வந்து உடனே லைவ் வந்தது காரணமே அதுதான். எந்த ஒரு ப்ரேயர் நோட்டிபிகேஷனும் கொடுக்காம உடனே வந்தது காரணமே அதுதான். ஸோ நீங்க என்கிட்ட பேசியிருக்கீங்க அப்படின்னா இஃப் யூ ஹேவ் ப்ரூஃப் ஜஸ்ட் போஸ்ட் இட் அண்ட் டேக் மீ. அப்ப எல்லாருக்குமே அது தெரிஞ்சிடும். ஏன் வந்து அதை மறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் எதுவும் யார்கிட்டயும் எந்த ஒரு தப்பான விஷயமும் பேசிக்கிட்டு கிடையாது. எதுவும் நான் ரொம்ப ஜென்யூனா தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யூ கேன் போஸ்ட் இட் ஹியர் எனிவேர் எல்ஸ். ஒருவேளை அது நான் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. நீங்க வேற யாருக்கிட்டயோ தப்பா பேசிருக்கீங்க, ஐ மீன் தப்பான பர்சன் கிட்ட நான் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் உஷாராயிக்கோங்க. அந்த ஃபேன் பேஜ் மேபி நீங்க இப்ப பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி வைக்கிறேன், நீங்க பாக்குறப்போ மறக்காம பாத்துருங்க. இந்த விஷயத்த நோட் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரிதான் நான் எல்லார்கிட்டயுமே சொல்றேன், நான் இன்ஸ்டாகிராம்ல பெருசா ஆக்டிவா இல்ல, ஜஸ்ட் போஸ்ட் போடுறதோட ஓகே, அது ரொம்ப ரேரா தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்னோட பேர்ல யாராவது பேசுறாங்க பண்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அது நான் தானா அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்க வேற எதுவும் பேசியோ இல்ல உங்களை பத்தின பர்சனல் இன்ஃபர்மேஷனோ எதுவும் ஷேர் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்னோட கைண்ட் ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை சொல்றதுக்காண்டி தான் வந்து நான் இந்த லைவ் இமீடியட்டா வந்தேன். ஸோ தட் பர்டிகுலர் ஃபேன் பேஜ் ப்ளீஸ் ஒருத்தவங்களை பத்தி நீங்க இன்னொரு தடவை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு சொல்லுங்க. அண்ட் மோரோவர் நீங்க நேரில் மீட் பண்ணீங்கன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அப்படி நீங்க நேரில் மீட் பண்ணப்போ என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னீங்க, இதுதான் என்னோட ஃபேன் பேஜ்னு சொன்னீங்க. அண்ட் யூ கேம் ஏ கிஃப்ட். அதுல வந்து யாருக்கு நீங்க என்ன கொடுக்கணும்னு சொல்லிருந்தீங்களோ அதை நான் கொடுத்துட்டேன். அன்னைக்கு நீங்க ஸ்டேஜ்ல என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் இருந்தது. அந்த கொஸ்டினுக்கான இது வந்து நீங்களே வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர நான் உங்ககிட்ட வேற எதுவுமே பேசிக்கிட்டது கிடையாது. அண்ட் கீழே திரும்ப ஒரு போட்டோ எடுக்க வந்தப்போ மறுபடியும் ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்தீங்க. அதை தவிர மறுபடியும் நீங்க என்கிட்ட வேற எதுவுமே பர்சனலா பேசிக்கிட்டது கிடையாது. பட் சம் பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க என்கிட்ட ரொம்ப பர்சனலா பேசினதா சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி வெளில நீங்க சொல்லி வந்துச்சா இல்ல எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் கிளாரிஃபை வித் தட்.
அப்படி நீங்கள் என்கிட்ட என்ன பேசியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. என்கிட்ட பேசுனீங்களா இல்லை எதுவும் க்ளோன்னு வச்சு பேசிட்டீங்களான்னு தெரில. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, பப்ளிக்காக இருக்கீங்க. ஸோ நான் ஒரு பப்ளிக் ப்ரொஃபைலில் இருக்கிறேன். என் மேலே ஒரு அக்யூசேஷன் வருது அப்படின்னா, இஃப் இட்ஸ் ட்ரூ, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் எதுவுமே வெளியில் பேசிக்க மாட்டேன். அது உண்மையாக இல்லைன்னா கண்டிப்பாக நான் அந்த கேள்வி கேட்பேன், சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பேன். நான் அப்படிப்பட்ட ஆள். ஸோ அதனால் கொஞ்சம் என்னை பற்றி வெளில சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்து யோசிச்சு உண்மையை சொல்லுங்கள். நான் உண்மையாக இருக்கிறேன், ஸோ உண்மையை சொல்லுங்கள், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சேன். 2 விஷயம் ரெண்டுமே சொல்லிட்டேன். அண்ட் 3வது இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் இங்கே சொல்லாமா வேணாமான்னு தெரியல. பட் ஓகே, நான் அது வந்து சின்னதாக சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இன்னொரு ஹாப்பி நியூஸ் இருக்குது என்னோடய லைஃப்பில். ஒரு அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டெப் இன் டு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் ஐ அனௌன்ஸ் இட். உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து அடுத்த ஸ்டேஜில் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ அது வந்து பை நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு நான் ப்ராப்பராக என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே, பட் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். ஸோ ஐ வில் லெட் யூ நோ சூன் அஸ் பாசிபிள். மேபி நெக்ஸ்ட் 15th டெஃபினட்டாக சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அதை மட்டும் நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன். ஸோ என்ன தேவையில்லாமல் எதுலேயும் பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டு சொல்லி முடிச்சு விட்றாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே வருவோம். ரொம்ப நேரமாக கீழே எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க, உங்களுக்கு நான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. இப்போ நான் அதுக்கு வர்றேன். நான் சொல்ல நினச்ச கண்டென்ட்டை சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். கீழே நான் வரேன். இப்போ 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அது 4 பேர் 4 விதமாக பேசினா தப்பு இல்லைங்க. 4 பேர் 4 விதமாக பேசுறத நமக்கு வந்து அது தேவையில்லாம நம்ம காத்துக்கு வர்றப்போ அதுக்கு நம்ம சொல்லிதானே ஆகணும். அதனால தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. சீக்கிரம் குட் நியூஸ் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன், சீக்கிரமாக சொல்லிடுறேன். பட் அது வந்து ப்ரையராக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லணும். சும்மா சொல்லணும்னு வாய்ப்பேச்சால சொல்லக்கூடாது தான் நான் வெயிட் பண்ணுறேன். ப்ரையராக எந்த சைட்லேருந்து எல்லா சைட்லேருந்து வந்தோடனே ஐ இமிடியட்லி இன்ஃபார்ம் யூ ஆல். ரோஹிணி பற்றி எப்போ தெரிய வரும் அது நான் எப்படி சொல்கிறது. பட் சீக்கிரமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். கம்மிங் மந்த்ஸில் வந்து ஒன்றுன்னா ஒவ்வொரு இதாக வந்து வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். எனக்குமே ஸ்டோரி தெரியாது. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் தட். ப்ரோ, உங்களுக்கு ட்விட்டர் ஐடி இருக்கா? ஆமாம், வச்சுருக்கேன். அது வசந்த், அது பேர் ட்விட்டர் ஐடி இருக்குது. பட் நான் அதை யூஸ் பண்ணுறது நான் சும்மா ஜஸ்ட் வந்து சினிமா நியூஸ் பார்க்குறக்காண்டி மட்டும்தான் அதை வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் சினிமா நிறைய பார்ப்பேன். ஆமாம், வசந்த் _R__actor அப்படின்னு இருக்கு. எப்போ கிரியேட் பண்ணி வச்சது, ஜஸ்ட் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அந்த ஃபேன் பேஜ் பற்றி உங்ககிட்ட தப்பாக யாராவது சொல்லியிருந்தா ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் சார். ஷீ ஜஸ்ட் சப்போர்ட் யூ ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். இல்லைங்க, நான் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நியூஸ் வந்து அவங்க இப்படி பேசினாங்க பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் நான் சொன்னேனே தவிர நான் எதுவும் பண்ணல. அவங்க பேசலைன்னா ஜஸ்ட் விட்டுருங்க, அது அவ்வளோதான். அவங்க அப்படிலாம் பேசலை பண்ணல அப்படின்னா அதை விட்டுருங்க. அவங்க பேசியிருந்தாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து அது நானா இல்லை வேற ஆளா அப்படிங்கிறத பார்த்துக்க சொல்லுங்கன்னு சொன்னேன், வேற எதுவும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் இந்த விஷயம் நடந்ததுனால நான் நோட்டிஃபை பண்ணுறதுக்காண்டி வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு கார் எப்போ வாங்குவீங்க? யார் கேட்டிருக்காது? கல்பனா அன்பு. தெரிலங்க, எனக்கு கதை தெரியாதுங்க. ஆமாங்க, ஜாப் ஐசக். எனக்கு நீங்கள் சொன்ன பேரில் ட்விட்டர் ஐடி இருக்குது. அண்ட் ஜஸ்ட் யூஸிங். நான் பெருசாக எதுவும் பார்த்துக்கிறதுல, ஜஸ்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் சினிமா நியூஸ் சம்மந்தப்பட்டது அதில் பார்ப்பேன் நிறையா. நீங்கள் விஜய் ஸ்டாருக்கு ஷோக்கு வரல, நீங்களும் மீனா மட்டும் விஜய் ஸ்டார் இல்லை. அன்றைக்கி நான் வேறு ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன்னு நினைக்கிறேன். இல்லை, அன்றைக்கி எனக்கு டப்பிங் இருந்துச்சு. ஆமாம், டப்பிங். இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தானே, அன்றைக்கி எனக்கு டப்பிங் இருக்கு. என் கமெண்ட் மட்டும் பண்ணிக்க மாட்டேங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்லை மைத்ரேயன் ஃபேன், சாரி. அது அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது. நான் பிடிச்சி படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மூவியில் வில்லனாக நடிக்கணும் நீங்கள். கண்டிப்பாக நான் எல்லா ரோலுமே ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசையில் இருக்கிறேன். எனக்கு வந்து இதுதான் பண்ணணும் அப்படி கிடையாது, எனக்கு எல்லாமே பண்ணணும் தான் ஆசை. நான் கண்டிப்பாக பண்ணுவேன், வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் நெகட்டிவ் ஷேடில். சரி, ஓகே, 5 மணி ஆச்சு. நான் கிளம்ப வேறு செய்யணும். ஆல்ரெடி டைம் ஆகிட்டுக்கு. சாப்பிட்டு போய் கிளம்புனா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹாய் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் லைவில் வந்திருக்கீங்க. இல்லை, நான் நிறைய தடவை வந்திருக்கேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ரீசெண்டாக இப்போ தான் வந்தேன். ஸோ ஓகே, நான் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எடுத்துங்க, தேவையில்லாத விட்டுருங்க, அவ்வளோதான். எல்லாம் நம்ம பார்க்குற எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு எது தேவையோ அதை வச்சுங்க, தேவையில்லாத விட்டுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள்
நான் இன்னும் இதுவுமே வந்து வெரிஃபிகேஷன் வச்சுருந்தேன், காசு கட்டாதனால அந்த ப்ளூ டிக்கெட் எடுத்து விட்டான். ஸோ நீங்கள் யார்கிட்டயாவது பேசுகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே அவங்க தானா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்க. எதுவும் தப்பாக போய் எதுவும் நீங்கள் தப்பாக மாட்டிக்காதீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் நான் லைவே வந்தேன். ஸோ பி சேஃப், நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்பிக்கையோட, நம்ம செய்கிற வேலையில் நம்பிக்கையோட ஹாப்பியாக இருங்க. சீக்கிரமாக நல்ல செய்தி அண்டு மற்ற விஷயங்களோட மற்ற அப்டேட்ஸோட நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிபிதா 21. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. யா, பை. தேங்க்யூ.